வணக்கம். வாங்க கிளிநொச்சி கிச்சனுக்கு. இன்றைக்கி நாங்கள் வெண்டைக்காய் பால் கறி தான் வைக்க போகிறோம். உடம்புக்கு அற்புதமான பல நன்மைகளை தரக்கூடிய வெண்டைக்காயை பச்சை நிறம் மாறாமல் பக்குவமாக சமைச்செடுப்போம். வாங்க சமைக்க தொடங்குவோம். வெண்டைக்காய் பால் கறி வைக்கிறதுக்கு நான் 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கிறேன். அதோட வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி தான் எடுத்திருக்கிறேன். வெள்ளைப்பூடு 2-3 எடுத்துக்கொள்ளுவோம். சின்ன ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கொள்ளுவோம். ரம்பை போட்டுக்கொள்ளுவோம். அதோட கருவேப்பிலையும் எடுத்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் கழுவி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த சட்டியில் தான் நான் கறி வைக்க போகிறேன். இந்த சட்டிக்குள்ளேயே அப்படியே நாங்கள் வெண்டைக்காயை வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். வெண்டைக்காயில் சில நேரம் பூச்சிகள் இருக்கக்கூடும், அதனால் பார்த்து வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். வெண்டைக்காயெல்லாம் வெட்டி முடிஞ்சது. இப்போ இதுக்குள்ளேயே நாங்கள் வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். நிறைய வெங்காயம் போட தேவையில்லை. இது பெரிய ஒரு வெங்காயத்தில் பாதி என்றதால் நான் கொஞ்சமாக தான் வெங்காயம் வெட்டி போடுறேன். தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டுக்கொள்வோம். சின்ன வெட்டி போடுவோம். பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கொள்வோம். அதோட ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். வெள்ளைப்பூடை அப்படியே தோலோடு இடித்து போட்டுக்கொள்வோம். இப்போ வெள்ளைப்பூடையும் போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட மஞ்சள் கொஞ்சம் போடுவோம். இதுக்கு மேலால் ஒரு அரை தேக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். இதை இப்படியே மூடி அடுப்பில் தூக்கி வைப்போம். அவியட்டும். அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ தான் கொதி வர தொடங்குது. நாங்கள் ஒருக்கா கலந்து விடுவோம். வெண்டைக்காய் சமைக்கிற நேரம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்னு சொன்னால், வெண்டைக்காயில் வழுவழுப்பு தன்மை மாறக்கூடாது. அதே நேரம் பச்சை நிறமும் மாறக்கூடாது. வெண்டைக்காயை கன நேரம் அவிய விடவும் கூடாது. நாங்கள் என்ன மரக்கறி சமைச்சாலும் அதில் இருக்கிற சத்துகள் அழிஞ்சு போகாத மாதிரி சமைக்க வேணும். வெண்டைக்காயை நான் அடுப்பில் வச்சு இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகுது. ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிட்டுது. இதில் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி பால் விட்டுக்கொள்கிறேன். கணக்கையில் கொஞ்சமாக விடுவோம். தண்ணி பால் விட்டதுக்கு பிறகு இதை நாங்கள் மூடி 1 நிமிஷம் அவிய விடுவோம். அதுக்கு மேலே விடக்கூடாது. 1 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. வெண்டைக்காய் அவியாட்டி கூட அரவியலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. வெண்டைக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பச்சையாக கூட சாப்பிடலாம். இனி நாங்கள் முதல் பால் விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் நல்ல திக்கான முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை விட்டுக்கொள்ளுவோம். கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ எங்களோட கறிக்கு மஞ்சள் காணாது. நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கொள்ளுவோம். மஞ்சள் போட்டு கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 1 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தாலே காணும். இதை நாங்கள் இறக்கிற வேணும். 1 நிமிஷம் ஆகிட்டுது. எங்களோட ஆரோக்கியமான வெண்டைக்காய் பால் கறி தயாராகிட்டுது. நாங்கள் கறியை இறக்கிடுவோம். கறியை இறக்கி ஆற வச்சதுக்கு பிறகு நாங்கள் தேசி புளி சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களோட கறி ஆறிட்டுது. இப்போ நாங்கள் தேசிக்காய் புளி விட்டுக்கொள்ளுவோம். எங்களோட புளிப்புக்கு தேவையான மாதிரி நாங்கள் தேசிக்காய் புளியை விட்டுக்கொள்ளலாம். புளி விட்டதுக்கு பிறகு ஒருக்கா கலந்து விடுவோம். எங்களோட சுவையான வெண்டைக்காய் பால் கறி தயாராகிட்டுது. இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வெண்டைக்காய் பால் கறிக்கு பொருந்துகிற மாதிரி இன்றைக்கி பச்சரிசி சோறும் சமைச்சிருக்கிறேன். அதோட முருங்கைக்கீரை வரை ஒன்று செய்திருக்கிறேன்.
4-5 பாவக்காயை அப்படியே கொஞ்சம் உப்பும் புளியும் விட்டு அவிச்சு எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கசப்பான மரக்கறியும் சேர்த்து சாப்பிட வேணும். இது எல்லாத்தோடையும் நேற்று வச்ச மீன் குழம்பும் இருக்குது. எங்களோட மத்தியான சாப்பாடு தயாராகிட்டுது. வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.